வாங்கி விளையாண்டா எங்களை பிடிச்சிருவாங்களாம். நல்லா இருக்குடா ஓடு. சும்மா ரேஜ் வெயிட் பண்றேன். ஓலப்பா நானும் அவனை சும்மா நைட் ஆகி போச்சு செருப்பில் அடிச்சிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கு ரேஜ் போயிட்டு ஆகிறேன். ரொம்ப நேரம் அப்ப கொஞ்சம் எமோஷன் தேவைப்படுதுன்னு. அப்பப்போ வாயில இந்த மாதிரி சுத்தமான வார்த்தைகள் வந்ததா ஜாலியா இருக்கு. கமான் கைஸ், கமான் கைஸ். ரெண்டு டீமும் எதிர்பார்த்த அந்த எனிகன் மேட்ச் வந்துருச்சு. இன்னும் இவங்க இந்த மாதிரி கேம்பிங் அடிக்கிறாங்களா? இந்த மேட்ச் போச்சுன்னா அடுத்து எஸ்எம்ஜி போயிடும். ஆமா நான் இப்ப எடுக்கிறாங்களா? பரவாயில்லையே. ஓடு ஐவரி சூப்பர் லைட் இருக்கு. அவ்வளவுதான் ஸ்லைடு. எஸ்என்டி தான் டிராஃபி. எஸ்என்டி தான் டிராஃபி. எழுதி வச்சுக்க. சின்ன பேப்பர் எழுதி சொன்ன எழுதி வச்சியா இல்லையா? அவன் டான்ஸ் போட்டான் பாத்தியா, அதுக்கே அழிவான். எப்படி போட்டாங்க ஒரு டம்முன்னு. ஓஜியில் அழிவு ஆரம்பித்து விட்டதா? ஓஜி அடிக்கிறதுக்கு எஸ்என்டி டீம் கொண்டு வந்துருச்சா ஸ்டேடியமுக்கு? ஓ மை காட். நாளைக்கெல்லாம் இந்தியா போருக்கு போச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க. நான் அவதுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. எஸ்எம்ஜிக்கு இருக்கிறாங்கப்பா இவங்க. அங்க பாருப்பா கூட்டுக்குள்ள ஓடிட்டாங்க கூட்டு பறவைகள். ஆனா இங்க வேலைக்கு ஆகல. நேடு கீடு குடிச்சு போட்டுருவாங்களே. அவங்களும் போடுவாங்க. ஒரு நேடு தான் கொடுப்பாங்க அவங்களும். ஆமா இவர் வச்சிருக்காரு. இனிகன் போனா அடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்ல. ஆனா எஸ்என்டி ரிசலர் கூட இனிகன் எப்படி விளையாண்டாங்கன்னு தான் இருந்திருப்பாங்க. அப்பயுமே இனிகனுக்கு தான் தயாராகி வந்திருக்காங்க. பா இவங்க அடுத்து ஏதோ இதுக்கு கூட்டு போறாங்கப்பா எஸ்எம்ஜிக்கு. டோனி லெவல் 3 எடுத்தாச்சு ப்ரோ. அதுலயே டிஸ்குவாலிஃபைனா என்ன ப்ரோ? எஸ்எம்ஜி எஸ்எம்ஜி போவோம். அதுல நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் 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 போவோம். ஸ்னைப்பர் போவோம். உம்மால சீரியஸ்லி 0.1 HP ல கொஞ்சம் தான் டேமேஜ் ஆயிருக்கு. லெவல் 3 இன்னும் இந்த சைடு ஒரு லெவல் 3 இது இருக்கு. ரெண்டு பேரும் அட் டைம் ஸ்லைடு. ஓ மை காட். ஒரு மாதிரியா தான் வளர்றாங்க ரெண்டு பேரும். இவ்வளவு க்ளோஸா போறாங்களே. 3 நிமிஷம் ஓவர். 3 நிமிஷத்துல வந்து 5க்கு 6ல இருக்காங்க. ஒரு கில் லீட்ல எஸ்என்டி இருக்கு. என்னப்பா இன்னும் ஒரு மாதிரியா விளையாண்டுக்கிறாங்க. நான் நினைச்சேன் ப்ரோ இந்த கண்ணை தான் எடுப்பானு. அந்த டும் டும் 7 புல்லட் வருமே. இந்த எல்லா மேட்சுக்கு ஃபைனல்ஸ் வந்தாலே ஐவரி இந்த கண்ணை தான் தூக்கிட்டு வரான். ரெண்டு பேரும் மறுபடியும் காக்கிறார்கள். 15 கில் எடுத்தா போதும். ஆனா 15 கில் யார் எந்த டீம் முதல்ல எடுப்பான்னு தெரியல. ஐயோ டோனி அடிச்சிருக்கலாம் ஜஸ்ட். ஆமா ஐயோ 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 1 HP. 1 HP ல வந்து அடிக்கிறான். 7 to 7 6 to 6. ஓய் 8 அப்பா வெறியா வளராதுங்களே ப்ரோ. ஐயோ இந்த ஸ்டன் போட்டாரு டோனி ப்ரோ. ஸ்டன் வேற இல்ல அவன் எடுக்க உள்ள அந்த வேஸ்ட் பாருங்க. ஓய் வா மண்டேல ஒரு குட்டுக்கா பட்டால். அவ்வளவுதான் நேடு போடுறாங்க இவனுக்கு. பெஸ்ட் எடுத்தாங்க. 0.1 ஐயோ ஐவரி வேற M24 எடுத்துட்டு வந்துட்டு. ஐயோ M24 அடி 9 to 9 ஈக்குவல் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் அவங்க கிட்ட இருந்து கண்ண வேற ஆட்டை போட்டுக்கறான் பாரு. நான் ஒரு வாட்டி P90 ஒரு கையில
டோனி ஏய், நேடு 10. கில்லு 10. பா இந்த கேம் முடிக்க போறாங்கப்பா. ஐவரி ஏறி மேல அந்த வெஸ்ட் எடுக்கலாம். 11 கில். இப்பயே நினைச்சா அந்த வெஸ்ட் எடுக்கலாம். ஐவரி வெஸ்ட் எடுக்காம தவறு இழைக்கிற மாதிரி தெரியும். ஐயோ பாவம் கேம்பர். எடுத்தாச்சு. பாம்பின் மேல சத்தியமா கேம்பர். கேம்பர் bro. பின்னாடி இந்த அடி விழுது. 12க்கு 10 2 லீடு. 13 3 லீடு. ஏய் என்னப்பா எஸ்எம்ஜி போய் பிஸ்டல் அடிச்சிருச்சு. அடவு. 13-11 அப்பா மேட்ச் குவாலிஃபை ஆனா உள்ள போய் கூட்டுக்குள்ள உட்கார்ந்துக்குவாங்கப்பா. 13-11 2 லீடு. ரெண்டு பேரும் நேரு கீழ வச்சிருக்காங்க. மதன் ப்ரோ நான் சொல்லி ஒரு டீம் கூட இன்னும் ஜெயிக்கல. எப்படியோ ஓதியாச்சும் ஜெயிக்கிட்டோம் bro. அவ்வளவுதான். அவ்வளவுதான்ப்பா அவ்வளவுதான்ப்பா கூட்டுக்கு அங்க பாருப்பா கூட்டுக்கு ஓடுறானுங்க பாருப்பா. அவ்வளவுதான்ப்பா கூட்டுக்கு ஓடிடுவானுங்கப்பா. அவ்வளவுதான்ப்பா முடிச்சுட்டானுங்கப்பா. 15 அடிச்சு வந்துட்டானுங்க அவனுங்க. அவ்வளவுதான். எஸ் அதுதான் சொன்னேன் எஸ்எல்டி இழுக்க கூடாதுன்னு. ஐயோ 16 16 17 ஐயோ அவ்வளவுதான். தனித்தனியா போய் மாட்டுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க, இவங்க தனித்தனியா போய் மாட்டுறாங்க. 12க்கு 12 அவ்வளவுதான். கேம்பர் 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 அந்த கண்டெய்னர் கேம்பர் கேம்பர் ஐயோ ஐயோ கேம்பர் கேம்பர் கேம்பர். ஏய் 1 HP ல தப்பிச்சாரு. சரியான ஒரு இது. 18-13 இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. 5 லீடு ஓஜிபிகஸ். அவ்வளவுதான் பின்னாடி ஓடி வராங்க. டோனுக்கு டாக் இவருக்கு லேட்டா டாக் டபுள் 5 லீடு. டோனி பாதா இருக்கான். நான் சொல்ல போ அடிக்கிற டோனி. இல்லையே கேம்ப் படிக்கலையே ஆடுறானுங்களே என்ன அது ஆச்சரியமாகுது. கமான் கைஸ் யூடியூப்ல பாருங்க புது ஃபியூச்சர்ல பாருங்க ஃப்ரீ டைமண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபுட்பால் டிராஃபிக் அள்ளி அள்ளி தட்டி விடு ப்ரோ. அவன் 2 பேருமே ஈக்குவலா விளையாடுறாங்க ப்ரோ. 10-10ன்னு. ஏய் அவ்வளவுதான். 21 ஓஜி தான் ப்ரோ. ஓஜி தான் ப்ரோ. 22 அது எலிகன் இழுக்க கூடாது. எலிகன் இழுக்க கூடாது. தப்பன்ட்டாங்க. எலிகன் இழுக்க கூடாது. தப்பன்ட்டாங்க. எலிகன் இழுக்காம இழுக்க கூடாது. M4ல முடிச்சிருந்தா எலிகன் இழுக்க கூடாது. நாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். M4ல நல்ல மொமெண்டம் வச்சிருந்துச்சு SLT. எலிகன் இழுத்தா இவனுக்கு தான் பிளஸ். இந்த ஷாட்கன் வந்தாலே இவர் அடிப்பான் ப்ரோ. எங்க P90 வச்சுல அடிக்கிறான். எங்க போய் கண்டுபிடிக்கிறது எங்க வரான். 3 கன்ல விளையாடுறான். எஸ்என்டி மறுபடியும் தப்பு எடுத்துட்டு வரான். எஸ்என்டி மறுபடியும் ஓடி தப்பு பண்ணுது. தவறு எழுதிருக்கு. எங்க M4ல நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. இப்ப பாருங்க ஐயோ என்ன பண்ணோம். மரணம் மொத்தமிட்டது ப்ரோ. இவன் யார கிளைம் பண்ணுடா டேய். கிளைம் பண்ணுடா இவனை உம்மால. 10 லீடு. அப்பா சரியான எஸ்கேப் டோனி ப்ரோ. 14 கில். 9 லீடு வச்சிட்டாங்க. அவ்வளவு ஒன்லி சஸ்து. 8 லீடு. நல்லா ஏறவே இல்ல பாருங்க. கோல் பெர் ப்ரோ थैंक यू so much for Spain bro. thank you so much தல. 1 நிமிஷத்துல 7 கிலோ வருமா? வாய்ப்பில்ல. ரெட் ஸ்ட்ராட்டஜி வேற இதுல. டோனி ரெட்ல இருந்து அடிக்கிறான். 1 நிமிஷம் போயிட்டு வந்தான். ஐயோ அவன் முதல்ல அடிச்சு இவன் 2வது தடவை அடிச்சு கொண்டுட்டான் அவனை. ஓ சே SNT வந்து ஒரு கேம்பர். ஆனா லாஸ்ட் டைம் செமிஃபைனல்ஸ் வந்து இந்த பரவாயில்லப்பா இந்த தடவை நான் ஏதோ பண்ணா. மேபி SNT அடுத்த வாட்டி டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இதை எத்தனை வாட்டி தான் சொல்லுவியோ. ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஐயோ பிஸ்டல்லாம் அடிக்கிறான். பீக் வேற. வெரி பண்றான் பாய்வரி.
ஆக மொத்தத்துல இந்த டிடிஎம் டிராஃபியும் ஓஜிபி டெஸ்டிடம் தரம் அடைந்தது கைஸ். அது இவன்கிட்ட பாம்பு கிட்ட ப்ரோ பாம்புலாம் சொல்லி அடிக்கிறான் ப்ரோ. யாருனாலும் வாங்கடா முடிஞ்சா என்ன தாண்டி ஜெயிச்சுக்கடா அப்படின்னு. ஏன் bro ஒண்ணுமே பண்ண பாம்பு முடியல. பேர் வச்சீங்க அவருக்கு? பாம்பா அவன் தாண்டா கொத்துவான் எல்லாத்தையும். மலை வரலாம் கொத்துவான்டா. ஓஜியே கொத்துவான்டா அவன். ஓஜியே அவனை பார்த்தா பயப்பட்டுடாடே. ஓஜியே அவர்தான் bro. ஒரே ஒருத்தன் ஒரு தடவை கூப்பிட்டு ஓஜி அட்ரானோட 1v4 ஒன்னு போடுவான் பாரு. நம்ம டீமோட சிவர்னி ஷாப்ல மூலையில வச்சு முடிச்சாரு. யாரு எல்லாருமே பயப்படுவாங்க பார்த்தா. ஓஜிபி இவன்